அதாவது நண்பர்களே, நம்ம பெரிய லைட்டா இம்போஸ்டர் அந்த ரோல் கட்சோன்னு அந்த இடத்துல தான் போட தள்ளுவேன். அதாவது நம்ம இம்போஸ்டர் ரோல் மாதிரி ஒரு தலைவன் அங்கே வரேன்னா நான் அங்கே இடத்துல மட்டும்தான் போடுவேன், வேற எங்கேயும் போட மாட்டேன். சரி ஆரம்பிச்சிடலாமாப்பா? ஸோ வணக்கம் இல்லையா உங்களை எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பதிக்கலாம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு திரும்ப நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் இழுக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு அமுச்சு விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சூப்பர் செஸ் பகுதி 2க்கு உங்கள் நண்பருடன் வரவேற்கிறேன். தமிழ் பிளேயர் கூட, அதுவும் பிளான் ஸ்கெட்ச். ஆமாம், இது என்னடா ஸ்கெட்ச், புது வகையான ஸ்கெட்சாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வானவில் ஸ்கெட்சு. அந்த பிளான் ஸ்கெட்ச் எப்படி தெரியுமா? இம்போஸ்டர் ரோல் கட்டா நம்ம ஒரு இடத்துல போட்டால் அந்த இடத்துல தான் சும்மா நெத்திலே போடும். பின்ன நம்ம பெரிய இல்லை, அதுதான் சும்மா சொன்னேன், ஜஸ்ட் நார்மல் கேஸ் தான். அப்போ இது ஒரு நாள் இதுதான் பீத்திக்கிட்டு இருந்தேன். எஸ் ஆர்மலி சாரி நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே, வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் வல்ல கொள்ளன்னு பேசாமல் இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க சற்று போட்டுனே வீடியோக்குள்ளே பில்லாமாப்பா, அவரே சொல்லிட்டாரு. சரி வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா, நம்ம எல்லாத்துக்கும் என்னடா பாதி பாதி மேலே இருக்கு. எப்பா ஓசரு என்னது உங்கள் ஸ்கின்னு பங்கமாக இருக்க பொழுது. சரி எதோ ஒன்று விடுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ரோல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதாவது நம்ம தான் எல்லாரும் கண்டுபிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, பனானா தொலி வச்சு நானடா பண்ணுறேன், நக்கி வழுக்கி தின்றதுக்கடா பக்கி. சரி அவ்வளோதான், ஃபேண்ட்டு பெல்ட்டு எல்லாம் சூட்டு மட்டும் ரெடியாக பக்காவாக ரெடி ஆகிட்டோம். இதுதான் நம்ம ரோல் கேத்த. சரி நம்ம உள்ளே வந்தவொடனே நம்ம எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சரிங்களா நண்பர்களே? யாரோ வெண்ட் அடிச்சானுங்களே இப்போ. யாரோ வெண்ட் அடிச்சிடும். அதோ பக்கி ஒரு ஏதோ ஒருத்தன் ஆளு. போடு, பக்கத்தில் 2 போடு, புல்லட் எடுத்து நறுக்குன்னு போடு. எங்க 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 ஓடிவா 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 ஓடிவா. என்னடா அலேக்கணும், இங்கே தான்டா புல்லட்டு தெரிச்சிச்சு. இப்போலாம் அதுக்கு கீழேருந்து தெரிச்சிக்கணும். ஐயோப்பா, டேடி அலெக்ஸ் போட்டானுங்க பொழுது. ஐயோ டோ சீட். சரி நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். முதலாக இருக்கிற சியான் கலர், அவர் வந்து ஜிபியு அப்படின்னு என்ன பேர் தெரியல. 2வது நபர் குவென். அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து அப்பாவி மனிதன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அவர் தான் இவர். அடுத்து வந்து லூசிஃபர் செத்து போன எலும்பு கூட ஆகிட்ட மாதிரி இருக்குது. அடுத்து வந்து என்னது டோன்ட் ரிப்போர்ட்னு என்னமோ இல்லைங்க, அது அப்படியே பார்த்துப்போம். இவர் வந்து குபன். அடுத்து வந்து டிஎன் கிட்டு, தமிழ்நாடு குழந்தைகள் அப்படின்னு நினைப்பில் அவர் போட்டு. எவ்வளோ தங்கமான ஆள். சரி அப்புறம் வந்து இவர் இருக்கிற வந்து ரைத்தா, ஆலனு, ஸ்ருதி, வருணு, குறுக்கா வராத. அப்போ நான் வந்தால் என்ன பண்ணுவேன்? எவன்டா எனக்கு எவன் ஓட்ட போட்டதே பக்கி, குறுக்க வராதுன்னு போட்டிருப்பான் பொழுது. அப்புறம் என்எஸ், அப்புறம் மீதி ஒரு 2 பேர் பார்க்கல. அதில் ஒருத்தர் டேடியை போட்டார். இப்போ என்ன கதைன்னு நிலவரன் என்னன்னு தற்போது கேட்போம். அப்படி நான் அந்த ஒருத்தனுக்கு என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல, எனக்கே ஓட்ட போறான்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில என்ன சோதனையா போச்சு. என்னாச்சு? அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போறான் பொழுது. சரி நானும் குத்து டான்ஸ் ஆடுறான். அவ்வளோதான். இரு யார் ஏன் மெண்டல் ஒரே சரியா? எப்பா எப்பா ப்ளீஸ் அவனா போட்டு வெளியே. ஏலே ஸோ எப்பா நான் கிரே ஜாக்கே 2 ஓட்டு கேஸ் பண்ணியிருப்பேன்டா. கரெக்டாக பார்த்தேன் எல்லாத்தையும். அதாவது ஆக மொத்தத்தில்
தமிழ்நாடு குழந்தைகள்னு கேள்விப்பட்ட அவரு, அதாவது ஸ்னைப்பர்னு கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ரோலுக்கேற்ற இதுன்னு போச்சு. அதாவது அவர் போட்டுடலான்னு நான் நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுறேன். ஏன்டா பக்கி செத்த பையில குல்ட்டோனே அந்த நேரம் பார்த்தா என்னை முழுங்குவான். வேறு நேரங்கிறது கிடையாது பாரு. சரி விட்டு தொலை. இப்போ யார் விட்டு அறிமுகப்படுத்தாம இவர் சின்ன பை பிபிஒய் பாட்டு அப்படின்னு ஒரு பேர், என்ன கண்ட கரமும் பேர் தெரியல. அப்புறம் டாடி அலாக்ஸ் நைஸ். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கும் அவ்வளோ ஓட்டு. ஐயோப்பா கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன் இப்படி பண்ணுற சாவடியா? குல்டோனி நல்லாவே இருக்க மாட்டாங்களா ப்ரோ? நீங்க என்ன ரோல்? நீங்க என்ன ரோல்? நான் வந்து கிரே ஜாக்கே 2 ரோல கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க இருங்க, குளுட்டோனி யாருன்னு பார்த்துட்டேன். தமிழ்நாடு கிட்ட வந்து இம்போஸ்டர் என்ன ரோலும் பார்த்துட்டேன். 2 ரோல் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். கண்ணு முன்னாடி பார்த்தேன், ஒரே முழுங்கு. பக்கி நல்லாவே இருக்க மாட்டான். அதாவது குறுக்க வராதவன வர வச்சு போட்டு கரெக்டானுங்க. அவனுக்கு யாரும் வர வேணாம்னு சொல்லிட்டானுங்க போல. வெரி நைஸ். அதான் குல்டோனினா நல்லா இருப்பாயா, 100 வருஷம் நல்லாவே இருக்க மாட்டான். இதுல கேம்ப்ஸ்ல பார்த்தேன். இப்ப நம்ம தமிழ்நாடு குழந்தைங்களுக்கு போய் நம்ம விசாரணை போய் ஆரம்பிச்சோம். இருங்க, கொஞ்சம் சத்தமா அதிகமா இருக்குமே தெரியல. இருங்க, இப்போ ஓகே. எங்க அந்த குல்டோனி? ஏப்பா குல்டோனி வாங்கப்பா, உங்க கொஞ்சம் பேசணுங்க, வாங்க. இருங்க, அவனுக்கு தீர்ப்பு சொல்லாம விட மாட்டேன் பாரு. இங்க பாருங்க பா. எங்க 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 ப்ரோ நீங்க ஸ்னைப்பர் இங்க பாங்க. நீங்க ஸ்னைப்பர், இன்னொருத்த குல்டோனி ரோல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சரி இப்ப என்ன மீட்டிங் தான் கரெக்டா டைம்ல நான் போட்டதெல்லாம் பார்த்தேன். பக்கி குல்டோனி முங்கிட்டு போச்சு. என்ன சொல்றது ப்ரோ? பாத்துடா ப்ரோ, அத ஸ்னைப் பண்ணிட்டு திரும்ப பின்னாடி நிக்கிறான் எம்எஸ். அதான் பாத்துட்டு சரி சரி நைஸ். 2 ரோல் கரெக்டா கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஜெயிச்சிரோம் சந்தோஷத்துல ஆட்டு இருந்தான். ஆடிட்டு இருக்கும் போது வயித்துல முழுங்கி போட்டான் பக்கி. சோ கண்ணு கெட்ட மாதிரி நம்ம ஜெயிக்கிற நிலைமையில வந்தான்னு கூறோம். நம்மள எவனும் முன்னேற்றம் விடவே மாட்டான். பக்கி இம்போஸ்டரா இருந்தாலும் சரி, குருமட்டா இருந்தா கூட சரி, அசமா போய் தொலைவான். இது யாராடே? ஆளே கொஞ்சம் பழுக்கா ரெடியா இருக்காரு புள்ளது. வெரி நைஸ் நைஸ், நல்லா இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருப்பா, சூப்பரா இருக்குது. ஓகே, நட்சத்திரம் வாரியர். அது என்ன வாரியர் மட்டும் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? பேர் தெரியும் சும்மா. அதாவது பிளான் ஸ்கெட்ச்னான்னு தூக்கணும். அது நம்ம தூக்கக்கூடாது, வேற ஒருத்தனை நம்ம தூக்கணும். அதான் நம்ம ஒரு இது. சரி என்னென்ன ரோல் இருக்குன்னு திரட்டி பார்ப்போமா? ஸ்வாப்பர் இருக்குது, டாக்டர் இருக்குது, ஷெரீஃப் இருக்குது, ஸ்கவுட்டு மொக்க, வெட்ரான், ஓகே, பைட்டர், ஒயிட் ஜாக், அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் ரோல் கச்சா கொஞ்சம் பிரமாதம். ஏய் சல்லா யாரா இது? இப்போ இல்ல புரியல. பைட்டர் இல்ல அவர் பாட்டு கத்திட்டு போனாரு கண்ணு முன்னாடி. அது என்ன ப்ரோ? டிஎன் கிட் ப்ரோ, நம்ம பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி அவன முழுங்குனத பாத்தீங்க? அதானே பார்த்தேன். என்னடா பேசிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி அவர் பாட்டுக்கு கொண்டு போறாரு. ஓட்டு போட மாட்டாங்க. என்னது இது? கீபோர்ட் உங்களுக்கு போட்டுருக்காரு. ஏன் பதற? சரி இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குல்டோனி. அப்ப இவர் இப்ப நம்ம ரோல் எடுக்கிறதே வேஸ்ட். சரி நம்மளால எடுக்க முடியாது, வேற ரோல் வேணா எடுக்கலாம். அடிலாம் ஆடு ஆடு நல்லா தூக்கி போட்டு ஆடு. எப்படி ஒரு சிங்க ரோல் எடுக்குது? யார் ரோல் பார்க்கணும்?
என்ன ரோலு? தேங்கப்பா நல்லா இருக்குது. டான்ஸ் நிகழ்ச்சி. ஐயோ இல்ல எனக்கு புரியல. ஏண்டா நான் ஐயோன்னு கத்தவு கூட விட மாட்டீங்களாடா? அந்த அளவுக்கு என்ன இல்ல என்னடா இந்த ஸ்னைப்பர் வந்து பக்கி ஐயோ தமிழ்நாடு குழந்தைகள் மேலேயே நெட்டிலேயே போட்டாரு. ஐயோ அது சொல்றதுக்குள்ள எவனாவது பின்னால இருந்து ஒரு அடி. எவன் அது? மிஸ்டர் டாடி அலெக்ஸ். வாங்கடா டான்ஸ் இந்த ஸ்டெப்பு போடுவேன்னு சொன்னா ஏன் டெட் பாடி மேலே டான்ஸ் போடுறான்டா அந்த பக்கி. இல்லை எனக்கு புரியல. என்ன பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஐயோ என்ன அது இம்போஸ்டர் வந்தா கூட உடல் இப்படி கூட நடக்கலாமா? நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் எல்லாருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே சகோதரர்களே. யாரும் எவனும் நம்பவே முடியாது. சரி இப்போ நிலவரம் என்னன்னு கேட்போம். என்னடா ஒட்டம்புல டொப்பு டப்புன்னு சாவுறான்? கெஸ் எடுத்தது சாவுறாங்களா இல்லை சாவாம கெஸ் எடுக்கிறாங்களா? இருங்க நம்ம தமிழ்நாடு குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு நம்ம பேசுவோம். இருங்க ப்ரோ டிஎன் கிட் ப்ரோ இங்க வாங்க. ப்ரோ நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆட கூடாதுன்னு சரி நானும் கலை நிகழ்ச்சியில இறங்கினேன். நீங்க அந்த டாடி அதாவது இந்த டாடி வந்து அந்த ஸ்டெப் போடாதுன்னு சொன்னீங்க. நான் வந்து லைட்டிங் வாரியர் நட்சத்திரம் வாரியர் போட்டு தள்ளிட்டாங்களே. யாருக்கண்டா? ஐயோ சரி ப்ரோ நீங்க ஸ்னைப்பரால கொல்லப்பட்டீங்களே. ஐயோன்னு கத்துனேன். பின்னாடி இருந்து கழுத்துல 2 போடு. இந்த மாதிரி தான் போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு. நீங்களே சொல்லுங்க. என்ன இப்ப அடுத்து பாடி? ஐயோ சித்தப்பா நேரில் என்ன போட்டு விட்டார். என்ன நடக்குன்னு பாப்போம். இல்ல புரியல. என்ன ஏய் இல்ல இப்ப என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தன சாவறீங்கன்னு ஒண்ணும் புரியல. Yes, I won. ஓ கிரேட் ஜாக்கா. ஓகே. வாட்? நீ அத ஒருத்தனா போறான். ஒண்ணுமே புரியலையே. சீ. நாட்டுல எங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நண்பர்களே. சரி ஏதோ ஒன்று விடு. ஓகே. அதுதான் கேட்டுதான் எடுத்தேன். நீ எடுக்காத வேணான்றதுன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனா டாடி அலெக்ஸே ஐயோன்னு கத்து கூட விடல. என்ன நல்லா இருப்ப. வாயை திறந்து பேசுற நெஞ்சில ஒரே போடு. அதுல ஹைலைட் என்னன்னா என் மேல இருந்து அந்த டான்ஸ் ஸ்டெப் போறாரு. எவ்வளவு நக்கல் இருக்கும். சரி விடு. நம்மள ஒரு கலை நிகழ்ச்சி போடுவேன். இப்போ இது ரூம் வந்து சூப்பர் செஸ் கேம் இல்ல கலை நிகழ்ச்சி கேம். அதனால இப்போ நாங்க அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவது கலை நிகழ்ச்சிக்கு வரணும்னா மறக்காம எங்க கலை நிகழ்ச்சிக்கு வாங்க. அப்பப்ப மீண்டும் மீண்டும் தொடர்ந்துட்டே இருக்கும். உள்ளக்க இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி மீண்டும் நேரம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதான் எங்க கலை நிகழ்ச்சி. எப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் அதே இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பு. சரி இப்போ நம்மளுக்கு என்ன ரோல் வந்து தொலைதுன்னு பார்ப்போம். டே இம்போஸ்டர் கொடுங்கடா நல்லா போவீங்கடா. நீங்கள் இல்லாட்டி அப்படி கொடுத்தீங்கன்னா டாடி ப்ரோ நான் பழி வாங்குவேன். வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பழி வாங்க முடியாது பட் காப்பாற்றலாம். சரி கூப்பிட்டு தொலைறேன். இது வாழைப்பழ தொலைச்சு நான் என்ன கர்மத்தை பண்ணி தொலைறதோ அதே கூப்பிட்டு தொலைறேங்க செத்த பையில. நல்லாவே இருக்க மாட்டேன். அதெல்லாம் பக்காவா சூட்டு மாட்டி கோட்டு மாட்டெலாம் வந்துட்டேன். இது கோட்டு மாதிரி தெரியல. கன்றாவை பிடிச்ச கிறுக்கு மாதிரி தெரியுது. சரி நம்ம வேலையை பார்ப்போம். வா வா. யோ இரியா லாக் அடிக்கிறியா? இல்ல புரியல. நான் பாட்டுக்கு வந்தேன். சரி லாக் ஆயிடுச்சுன்னு நின்றேன். பின்னாடி இருந்து ஸ்னைப்பர் எடுத்தான். இறக்கின இடத்துலயே போட்டான் பொழுது. என்னையா குறுக்க வராது. இப்போ என்னையா நீ என்னடா பண்ணிட்ட? நீ வேற மாதிரிலாம் இருக்கிறியே. சரி இது இப்போ யார் புதுசாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லிட்டில் அலெக்ஸ். இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. டே இல்லை
டாடி அலெக்ஸ் லிட்டில் அலெக்ஸா? என்னடா சொந்தக்காரங்க பசங்களாம் வந்திருக்கீங்களாடா? என்ன கூட்டு வச்சு கலாய்க்கிறீங்களாடா? ம். தளபதி தளபதி இப்போ ஓட்டு போட்டிருக்காரு. தளபதி சிவா வந்திருக்காரு, எஃப்எம் வந்திருக்காரு, வேற யார் வந்திருக்காரு? அல்டிமேட் ஸ்டாரு. யார கிராஜாக்கு போட்டர் எவன்ல கிராஜாக்கு போட்டே இருக்கான் ஒருத்தனா. அவன் போட்டானே இல்ல, அவன் செத்துட்டானா? ஒயிட் ஜாக்கெட் போட்டு கிரே ஜாக்கெட் இல்ல புரியல, ஒருத்தனா போறானே, எதுக்கு போறான்னு தெரியலையே. அதான் ராக்கை செத்துட்டாங்க. வாழை பிடிக்கல பொழுது எல்லாருக்கும், அதான் போயிட்டாங்க பொழுது. யாரு வாடனே? இது இப்படி நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது டாடி ப்ரோ என்ன போட்டாரு. இப்ப மறுபடியும் என்ன மேல போட்டு தள்ள போறான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நல்லா இருக்கு. இவ பின்னாடி வருவான் பொழுது என்ன இருக்குது. டாடி ப்ரோ என்ன போட்டுறாத, நான் இப்ப நேர்மையான ஆளு. ஆமா ஓகே, இப்போ எனக்கு வேலை இருந்துச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதாவது என்ன சரி இருங்க மெண்டல் பார்க்க கொடுக்குற ரெண்டு போனா இருக்குது. சரி என் வேலையை பார்க்கலான்னு போனா இவன் போட்டு தள்ளிட்டு போறான். யாரு இவன்? இருங்க நண்பர்களே, கொஞ்சம் எல்லாம் ஐயோ இருக்கானு இல்ல மாதிரி சாவறானுங்களேன்னு தெரியல. அவ்வளோ இவ்வளோ லைட்டாக குறைச்சிப்பான். ஏமா நம்ம சத்தம் தான் இங்கே எல்லாமே ஆட்டி. அதாவது நம்ம சட்டம் தான் எல்லாமே ஆட்டி படிக்கணும்னு சொல்லலாம். அந்த ஆட்டி வந்து இங்கே கேட்டிருந்தானுங்க. இம்பஸ்டர் வந்து வச்சு பிளான் அடிச்சிருவான். நல்ல இல்லை, மைக் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ப்ளூ கலர் என்ன பண்ணேன்னு தெரியல ப்ரோ. என்னையே போடுறாங்க, நான் என்ன பண்ணேன்? ப்ளூ கலர் யாரு? வாழ்க்கை எல்லாமே என்னையே போடுறாங்க ப்ரோ, என்ன பண்றது? சோ சாட். கேவலவாதியா இருக்காங்க எல்லாம். தான் வாழ்க்கையில உசுரோடு உருக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணி சாவடிக்கிறானுங்க போ. அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவ்வளோதான், நீங்க போயிட்டீங்க. இவன் ஏன்டா எனக்கு டாடி அவன் பக்கத்துல போவாத, அவன் முரட்ட கால் போடுவான். இங்க பாரு, இதுதான் தவறான விஷயம்னு சொல்லிட்டு. இது என்னடா? ஐயோ தமிழ்நாடு குழந்தைங்கள் அந்த இவரு அவரோட செல்ல பிராணி என்ன இப்படி கிடக்குது? ஐயோ குடிச்சு மட்டையாச்சா இல்லாட்டி அது சோகத்தில் போய் மட்டையை போய் உளுந்து கிடக்குதா? ஐயோ இது கேட்க ஆள் இல்லையா? இருங்க அவனுக்கு கூப்பிட்டு வந்துடும். ப்ரோ டிஎன் கிட் ப்ரோ இங்க பாருங்க. இல்லை கேட்குறேன், தேவையான்னு இருக்குது. சரி ஏதோ ஒன்று இடுங்க நண்பர்களே. வாழ்க்கையில் எல்லாருமே போட்டு தள்ளுவானுங்க. தேவைதான்டா அந்த நாய்க்கு. அவனே எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டானுங்க பார்த்தீங்களா? இதான் நல்ல சிறப்பாக இருக்குது. சிறப்பான மகிழ்ச்சின்னா அதான். அவங்க நூபு. ஆமாம், நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நூபு தான். என்ன என்னையும் சேர்த்தாக்கிட்டானுங்க, என்ன பண்ணுறது? ஐசி யார் பார்த்தீங்க? சித்தப்பாவை பார்த்தீங்களா, பெரியப்பாவை பார்த்தீங்களா? பிளாக் ஜாக் போட்டான். இப்போ லிட்டில் அலெக்ஸ் வந்து இம்போஸ்டரா இல்லை இந்த கண்ட கர்மம்? இன்னும் அது ஒத்தனா போட்ட முடிச்சிட்டானுங்க பொழுது. ஆட பக்கிங்களா டேய், வச்சு செய்யறானுங்கடா எல்லாருமே. நல்லா இருப்பானுங்க வச்சு செய்யறாங்க. ஓ இவர் அனிபியா? ஓகே ஓகே. டாடி ப்ரோ தான் கிரே ஜாக்கு. நல்ல வேலை அவர் ரோல் நான் என்னட்டு சொல்லிட்டேன். அவர் என்னைய போட்டிருப்பாரு. நல்ல நான் தப்பிச்சிட்டேன். இதுதான் பிளான் ஸ்கெட்சு பக்காவாக போடணுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க தான் பிளான் ஸ்கெட்சு பயன்படுத்துகிறாங்க. நான் ஒரு ஸ்கெட்சு கூட பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்த விட்டாதானே நான் எங்கே பயன்படுத்துறதுக்கு? தூக்குறதுக்குள்ளேயே அவன் என்ன தூக்கிடுறானே, என்ன பண்ணுறது? சி வாழ்க்கையா அது? வாழ்க்கை நரக வாழ்க்கை. என்னடா அது? ஐயா குறுக்க வராத. அது என்ன என் உருளைக்கட்டையெல்லாம் ரெடியாக வச்சுருக்கா பொழுது?
ஓ எவனோ குறுக்கில் வரான்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் போடுறதுல இருக்க ரெடி வச்சிருப்போம் உங்களுக்கு குறுக்க வராதவனு பார்த்தீங்கன்னா அழகாக மரக்கட்டை வச்சிருக்கான். எவனாவது என் குறுக்கில் வந்த அப்படியே இரும்பு ராடத்தில் இல்லை மரக்கட்டை எடுத்து ஒரே செருவு முடிஞ்சு. சரி இப்போ கேட்பான் நிலவரம் ஏன் இப்படி வரும்? என்ன ஒருத்தர் போறாரு போட்டா பண்ணி இப்போ எதுக்கு எல்லாரும் போறாங்கன்னு தெரியலையே. யோ என்னாச்சு ஏன் கவனம் படக்குது. சரி கவனம் இல்லை பாரு என் துணி ஓ அதாவது இத ரூம் கிரியேட் பண்ணவரே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் யாரு லுக்ஸ் இவர் யாரு ஜலாக்கரையா என்ன நிலக்கரியா இல்லை கண்ட கர்மக்கறி என்ன ஆலன் ப்ரோ ரிட்டர்ன் வராரு. ஓகே சிவா வந்திருக்காரு சீலா வந்திருக்காரு வேற யார் வந்திருக்காரு யாரு கங்கரேலேஷன் ஓ அன்பிலிப்பு கொடுக்குறாங்களா நைஸ் நைஸ் நைஸ். அதுக்கு ஏன் இப்படி பட்டப்பல்ல கொடுக்குறீங்க. சரி நம்ம இப்போ ஒரு கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் வாங்கப்பா. அவனுங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நாக்கு போட்டு குட்டு போட்டு தாக்கு போட்டு தூக்கு போட்டு டிஸ்கிடுக்கா டிங்குனுக்கா டினுக்குடுக்கா டின்னானுக்கா டோய் அவ்வளோதான் தம்பி வாங்க வாங்க கலை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் அன்போடு வர வைக்கிறேன். இல்ல ப்ரோ இங்க கலை நிகழ்ச்சி நடக்குது அதான் ப்ரோ சும்மா சொல்லிடுவேன் தான். அவர் ஒன்னே கேட்கலையா? ஓகே என்ன இல்ல நாளே காணோம் வெளியே துரச்சிட்டானுங்களா இல்லையா ஸ்பெக்டர்ல போய் பாப்போம். இருக்கிறாங்களே 3 பேரு ஏன் அப்ப வரல. இது குஜு கஜாத்தா என்ன பேரு தெரியல. சரி செல்வா யூஎர்சி அமிகோ வா வெரி நைஸ் சூப்பரா இருக்கு. இதுக்கு வருத்தப்பட்டு அவங்க துரத்தணும்னு அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க. எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அதனால. சரி நம்ம இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும் வாங்க. அது இன்வைட் கொடுத்தா வரவே மாட்டேங்குது. டான்ஸ் ஸ்டெப் அடிக்கடி மாத்துறப்பா அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன் சுத்திக்கு இப்படி கோவம் வருதுன்னு தெரியல. மேபி சப்போர்ட்டட் வாண்டடா ஏதோ இது கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம ட்ரெஸ் மாத்திடலாமா? ஓகே நம்ம ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று கடுக்குது எதுவுமே கடுக்காத மாதிரி தெரியுது. தொப்பி இது என்ன சைனீஸ் தொப்பியா? டென் 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 சைனீஸ் தொப்பி இல்லை அது என்னது சூனியக்கார தொப்பின்னு நினைக்கிறேன். இல்லை புரியல அப்பப்போ எதுக்கு என் ட்ரெஸ் அங்கே இங்கேன்னு இங்கே பாரு அங்கே பார்த்தீங்களா நண்பரே கிரவுண்ட் எப்படி ஆடுது சூப்பரா. இது நல்லா அற்புதமான ட்விஸ்டாக இருக்குது. கரும்பு பிடிச்சவங்களா அதாவது நண்பர்களே அது என்ன ஆச்சுன்னா நெட்டு பாதியிலே கட் ஆயிடுச்சா அதான் திடீர்னு வெளியே எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாங்கன்னு நானும் எதுவும் பயன்ட்டேன். நெட்டு கட்டாதனால வெளியே போயிட்டேன் நண்பர்களே. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதுனா சகஜம்தான். அதுக்குன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க முடியுமா? நல்ல வேலை இதோ லாபியில் இருக்கும்போது பண்ணி நடந்துச்சு. இது கேமுக்குள்ளே இருக்கும்போது அதுவும் நான் இம்போஸ்டர் இருக்கும்போது வந்துச்சுன்னா அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருவேன். சரி இப்போ நிலவரம் கலவரம் என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு அனைத்தும் விதமான கேள்விப்படுவோம். அதாவது டிஎன் சின்சான் வந்துவிட்டார். ஓகே அதாவது நம்ம பிளான் ஸ்கெட்ச் இந்த தடவை பக்காவாக ஸ்கெட்சு நான் கிறுக்குறேன்னா அதில் ஓவியம் ஆர்டிஸ்ட் நான் ஆகிறேன்னா இல்லைன்னா இப்போ கான்செப்ட் இவர் ஜோரோ இப்போ புதுசாக வந்திருக்காங்க இனிமேலாம் நல்லா இருக்குது. சரி நான் உள்ளே வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நிலவரம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஒரே அமைதி நிலமாக கிடக்குது. ஓகே ஓசர் ஓகே ஓசர். சரி எல்லாரும் அமைதியாக இருக்க நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு என்ன ரோல் கிடைக்கப்பட்டுன்னு தெரியல. டே இம்பஸ்டர் கொடுங்கடா கத்தி. அடேங்கப்பா நல்லா இருக்குது. ஆனால் சூப்பர் 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 பிராங்க்ஸ்டர். அதாவது எல்லாரும் இன்னைக்கு நான் ஏமாற்ற போகிறேன். இங்கே எப்படி அவ்வளோதான் போடு அவ்வளோதான் முடிஞ்சு சூப்பர். யார் தமிழ்நாடு சின்சானு ஹாலனு ஆஹா யார் ப்ரோ? ஓகே இப்போ என்னன்னா ஒருத்தர் பக்காவா கால் பண்ணோம். நைஸ் ஓகே இப்போ கொஞ்சமாக நெட்டு இதாகுது. ஆத்தி கைஜு வரியா? கைஜு வருதுடா டேய். கைஜு வருதுண்ணா மெண்டல். அவ்வளோதான் கரண்ட் ஆன் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பர் டெபிலுக்குள்ளு
முடிஞ்சு. ஆஹா நெட்டு வேற பொறுமையா இருது. வெண்டுக்குள்ள போ. பக்கி வெண்டுக்குள்ள போ. வெண்டுக்குள்ள போய் தொலையாண்டாடா. சத்தமாடா. நெட் அடிக்குதுடா டே மெண்டல். ஆத்தி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா. அப்பா நெட்வொர்க் ஃபெயிலா? ஓ கம் ஆன் மேன். ஜஸ்ட் மிஸ். உள்ள போ அவ்வளோ முடிஞ்சு. சூப்பர். இங்க வா வீட்டுக்கு வா, நாட்டுக்கு வா, ஊருக்கு வா, இல்லை ஏதாவது பண்ணி தொலையாண்டா. கம்முன்னு ஏதாவது பண்ணுங்கடா டே. நெட்டு வேறு கட் ஆயிடுச்சுடா டே. சரிங்களா? நல்ல நான் இப்போ தான் வாயை விட்டுருந்தேன். இம்போஸ்டர் ரோல் கிடைக்கும் போது பண்ணக்கூடாதுடா, வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். முடிஞ்சு வந்துச்சு. சரி விட்டு தொலை. 6 5 4 3 2 1. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு. ஜெயிச்சு விட்டோம். ஆனால் இது இன்னும் அப்படியே நிற்குதுங்க பாருங்களேன். சரி விடுங்க. ஓகே பாப்பா எவ்வளோ நேரம் இங்கே இருப்போன்னு பார்ப்போம். நான் பாட்டுக்கு இங்கேன்னு சுற்றிருக்கேன். நெட்டு என்னையாச்சு? கரும்பூச்சி நெட்டு இந்த நம்பர் தான் வருமா? என்னையா ஏதாவது பட்டன் அழுத்து, ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி தொலையா. வெட்டியாவது வெளியே வாயா. கரும்பூச்சானே. இல்லை சார் புரியல. ஜெயிச்சிட்டுமா? அடங்கு ப்ரோ. நான் எப்போ ஜெயிச்சேன்னு எனக்கே தெரியல. நடுவுல நெட் கட் ஆயிடுச்சு. எப்படா ஜெயிச்சேன்? இது சாம் நம்மளுக்கு ஏதோ அமுச்சு விட்டுருக்காங்க. தேங்க்ஸ் சாம். அதாவது நீங்கள் வருத்தப்படாதீங்க. பிளான் ஸ்கெட்சு அழிந்து போச்சா அப்படின்னு கேட்டு அழிந்துலாம் போல. இப்போ உருவெடுத்து மீண்டும் ஸ்கெட்சு நான் கிறுக்க வேணா இல்லையான்னு பாருங்கள். இந்த தடவை நானா அவனா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். செஞ்சு விட்டா போயிட்டே இருப்பேன். இது யாரு? ஸ்வாக் சென்டி. பெட்டு நல்லா இருக்குது. வேம்பயர் பெட். சூப்பர் நல்லா இருக்குது. எப்போ கத்தி கொடுங்கிற இம்போஸ்டர் கத்தி சொருவுனது இல்லை. சரி சொருவ மாட்டான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம தான் கைஜு ஆல்வேஸ் நொய்ஜு. நொந்திட்டு இருக்கவன் தான் இன்னைக்கு முந்திக்கிட்டு இருப்பான். கனவுலே இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக நான் தான். அவ்வளோ பேண்ட்டு பக்காவாக போடும். கவனம் இந்த தடவை படக்கூடாது. நெட்டும் ஷோ கட் ஆகக்கூடாது. ஓகே சரி வாங்க. தேங்க்யூ. எவனோ பாட்டு கட்சி நடத்துறான்னு நினைக்கிறேன். எப்பா பாட்டு நிஜமாலே ஓடுது. சரி ஏதோ ஒன்று அவனுக்கு பாட்டு ஏதோ பாட்டு பாடிட்டு கூத்தாடிட்டு இருக்கட்டும். ஸோ நம்ம வேலையை பார்த்துடலாம். சரிங்களாப்பா? வாங்க. கரண்டு கட்டு. இருங்க. யாராவது கொலை பண்ணுறதுக்கு நடுவில் ஒருத்தன் வருவானே. எவன் தெரிஞ்சா நான் கொண்டுடலாம். எவனது இங்கே வாடா. வந்து தொலைங்கடா யாராவது. யாரா வா. எவனை வரா. எவனை பக்கத்தில் வா. கைஜு டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு வெடுத்தன் வந்து விட்டு அடிச்சு போடு. ஓடு. நைஸ். அப்பா தவிச்சிட்டேன். எப்படியோ தவிச்சிட்டேன். ஆத்தி இத்தனை பேரா? நான் கொல்லவே இல்லை. என்ன ஒருத்தன் தான்டா கொன்னேன். இத்தனை பேர் நான் எப்படா கொன்னேன்? கிடையாது. இது யூனிக்ஸ். ப்ரோ அவர் செரிஃப் ஓகேவா? நான் பாத்துட்டேன். இல்ல பிராங்க் ஆச்சு அடிச்சாருடா. நான் பார்த்தேன் ப்ரோ. ஜார்டன் இருக்குல்ல. ஆமா செரிஃப் நானே. சரியா? ஜார்டன் டீம் மட்டும். ஜார்டன்லாம் கிடையாது ப்ரோ. ப்ரோ ஜார்டன் ப்ரோ நீங்க எங்க இருந்தீங்க ஃபர்ஸ்ட்? அவ்வளவுதான். என்னையா போட்டாரு? சப்போர்ட் பண்ணீங்க ஜார்டன். அவர் என்னை காப்பாத்துறாரு. அதெல்லாம் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ப்ரோ ஒயிட் ஜாக்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபிளாஷ்க்கு போடுங்க. பிளாக் யாருமே இல்லை. யாருக்கு பிளாக் போட சொல்றீங்க? யாருன்னு தெரியல. தான் யாருமே பிளாக் இல்லையே. இவர் யாருக்கு பிளாக் போடுன்னு சொல்றாரு? இல்ல புரியல. ஸ்வாக் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அவர் பிளாக் ப்ரோ. பிளாக் கலர்னு யாருமே இல்ல. பிளாக் கலர்ல இருக்கு. வா ப்ரோ. சரி ப்ரோ வாங்க. ப்ரோ ஃபிளாஷ் ப்ரோ. என்ன ப்ரோ கண்டுக்கிறதே இல்ல போல இது இப்போ. ப்ரோ நீ இப்பதான் உன்னை பார்த்தேன். நீ அமைதியா இருக்க. யார் நானா?
சரி சீக்கிரம் வாங்க, அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. ஓடு 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 ஓடு. ஆத்தி கதிர் நைஸா போட்டுறீங்களே. நைஸ் நைஸ். உள்ளக்குள்ளே கொலை. நைஸ் அப்பா, சூப்பர்ப்பா, சூப்பரான டெக்னிக்கு. குறுக்க வராதுன்னு குறுக்கில் வர செவுட்லேயே ஒரு 2 போடு. அறிமுகப்படுத்த மாட்டேன். இதோ இருக்கானுங்க பார்த்தீங்களா, இவர் பேர் கியூ டோமிக்கோ ஏதோ ஒரு கருமுச்சு பேர். அப்புறம் முனியாமா அப்படின்னு அந்த கரிடி மாமா ஒரு பேர். அப்புறம் பாபாய், அப்புறம் ஜார்டன் ப்ரோ, இதான் பெரிய ஆள், நம்ம பெரிய ஆள். அப்புறம் ஃப்ளாஷு, அப்புறம் நம்ம, அப்புறம் எஸ் போட்டு ஹார்ட் இருக்குது, அது தெரியல, பட் சாம் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து பக்கத்தில் இருக்கிறது ஸ்வாகு. அப்புறம் டிஎன் சின்சானு, அதாவது தமிழ்நாடு சின்சானு. அப்புறம் அது கீழே இருக்க மாஃபியா கேர்ளு. அப்புறம் வந்து ஜஸ்மீன், அப்புறம் யூனிக்ஸு, அப்புறம் தில்லி பீஸா பாய், அதாவது பீஸா டெலிவரி பாய். சாம போட்டு தள்ளிட்டார் பொழுது. அப்புறம் குறுக்க வராத, இப்போ அவர் போட்டு தள்ளிட்டார். என்ன நடப்போம்? எனக்கு எந்த டவுட் இல்லை. யோ பக்கி நல்லா இருப்பியாடா கருமுச்சோனே. யோ நான் தாயா கைஜு. யோ நான் ஒரு கொலை கூட பண்ணவே இல்லடா. ஏப்பா மெண்டல். ஒருத்தனா பாட்டு போடுறான், 30 பேர் கத்துறானுங்க. ஹெட்செட் போட்டு விளையாடுறவங்கலாம் சூட்டி கிழியுதீங்க. பாதி பேர் பாட்டு பாடுறானுங்க, அது சொல்ல மாட்டீங்களா? யோ போய நீ வேற வெண்ணன், வெண்ணைக்கே மன்னன். யோ நானே சும்மா அதாந்து இந்த ஸ்வாப்பர் பக்கி சத்தப்பேலே உனக்கு அப்படி நான் என்னடா பண்ணேன்? ஸ்வாப் பண்ணி விட்டான் என் பைத்தியக்காரனாயே. சை, ஓட் எலெக்ஷன் போட்டு என் மேலே திருப்பி போட்டான். நானே ஒரு தண்ணியில் வாழலான்னு அப்படின்னு முடிவெடுத்தேன். சரி, இப்போ எவன் இந்த கரும்பு ஸ்வாப்பர் பக்கின்னு தெரியல. இரு சத்தப்பையில் நல்லாவே இருக்க மாட்டேன். இங்கே என்ன 2 பேருக்கு ரொம்ப நேரமாக வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு, இல்லை புரியல. இருங்க என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இம்போஸ்டர்னு நினைக்கிறேன். யோ அவர் அங்கே இருக்க இங்கேயா போலையோ? இல்லை அவரை பார்த்து இவன் ஓடுறானா? புரியல. இங்கே இருக்க ட்ரெஸ்ஸு செம்மையாக இங்கே பாருங்களேன், அப்படியே காஸ்டியூம் அப்படியே பளிச்சுன்னு எரியுதா? சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் மீன் பறகுது, பின்னாடி பூனை வருது. இவன் என்னென்னா சிரிக்கனா, இவன் மேலே என்னென்னா பட்டாமூச்சி மாதிரி எந்த கரமத்தை பறக்குதுன்னு தெரியல. அழகானா இருக்குது. வேறு எவனை ப்ராக்ஷனர் போட்டு விட்டான் இது. அடுத்து வேறு யார்? எவனை வெண்ட் அடிச்சான்? எவன் ஹூ இஸ் தட் வெண்ட் அடிச்சான்? ஓகே, கருதி மாமா என்ன இங்கே என்ன பண்ணிட்டேன்னா முனி மாமான்னு ஏதோ ஒரு பேர். இவர் அப்படியே மணி அடிச்சிடுற மாதிரி. சி பின்னாடி பாரு, வால் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாரு. சைலண்டாக வராரு, குதிக்கிறாரு, என்னமோ பண்ணுறாரு. நையா பாபே போட்டாரா? பாபே சூப்பரான பாபையா இருக்கு. சரி, இப்போ நிலவரம் பார்ப்போம். இப்போ இந்த நாய்க்கு தான் குறைச்சல். முனியம்மா தான் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் கிடையாது. என்ன மைக்கு எவனை ட்ரில்லிங் போடுறான்? மல்லிப்பூ பாட்டு பாடி மல்லியில போக போறான் போல பைக்கி. சரி, யாரு இப்ப போக போறான்னு இப்ப எல்லாரும் ஆர்வமா பாக்குறானுங்க. யாரு என்ன பிளாக் ஜாக் கடைசியில போட்டான்? யாரு யாரு இப்ப பிளாக் ஜாக்? இவன பாட்டு வர்ப்பினா போட்டிருக்கான். அதான் பார்த்தேன். என்னடா இன்னைக்கு எது ஜெயிச்சிருக்குமா நம்ம? ப்ரோ நீங்களா ஸ்வாப்பர் கடைசியா? நான் சொல்ல போனா கைஜு, பட் நான் அந்த அளவுக்கு எந்த கொலையும் நான் பண்ணல. தலைகீழ விழுந்தானோ கீழே விழுந்தானோ ஒண்ணுமே ஆகாது. ஓகேப்பா, இப்போ ஸ்வாக் போட்டாரு, அதாவது முன்னி மாமா வந்து அதை நான் தப்பா நினச்சிக்கிறேன். ஒன்று கேட்டுருக்கேன் அது ப்ரோ. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஜார்டன் ப்ரோ, அது என்ன ஸ்கின் இது? கழுத்தில் ஏதோ ஒரு சொறி வச்சுருக்காங்கன்னா, அவன் மண்டையில் எவனோ ஒரே சுற்றியில் அடிச்சு விட்டு மண்டையை சப்பை ஆக்கிக்கானா? சப்பை ஆக்கில செத்து போயிட்டார் போகுது. நைஸ். ஆடா பாவி கருடி மாமா. அந்த ஸ்வாப்பரை யாரும் அந்த அற்புத கலைஞர் அது யார் கலைஞர்னு பார்க்குறேன்.
நீங்க வேற ஸ்வாக் நல்லா இருப்பேன் 100 வருஷம் நல்லா திருப்தியா இருப்பேன் நான் சொல்லிக்கிறேன் 100 வருஷமா நீங்க நல்லா இருப்பீங்கப்பா. பிரம்மத்து ஜாயிண்டா அப்படிங்கிறாங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி மட்டும் ஒளிஞ்சா மட்டும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படி பவர் பண்ண தெரியுது. இல்ல என்ன எஸ்எம்எஸ் இருக்கு பொண்ணு மாதிரி எனக்கும் தெரியல நான் வாட்ல போயிட்டேன். நான் அந்த அளவுக்கு பெரிய கொலை கூட பண்ணல. என்னையே தூக்கி போட்டீங்க. சரி ஒளிஞ்சிட்டு இருக்குது மட்டும் நல்லா லட்சணமா. அடிக்காதீங்க இருங்கடா அம்மா. அடிச்சு கொள்றாங்கடா. ஷீ நான் அப்புறமா வரேன்டா. மெண்டல் பக்கிங்களா. சரி இப்போ அடுத்த கேமுக்கு தயார். யார் அவரு பறந்துகிட்ட யூஞ்சல் ஆட்டுறாரு. ஓகே சரி ஏதோ ஒன்று விடுங்க. இவர் யாரா வானத்தில் யூஞ்சல் ஆட்டுக்கு? எப்பா யூஞ்சல் எங்கேயாவது ஆடிடுங்க பாருங்களேன். பார்த்து இருங்க நான் கொக்கு பண்ணுறேன். பாப்பா தம்பி வாங்க. சரி நைஸ் அப்படியே வாங்க. குத்து அடிங்கன்னு இரு. குத்து அடி. மறுபடியும் ஒரு குத்து அடி. மறுபடியும் ஒரு குத்து அடி. மீண்டும் ஒரு குத்து அவன் அடி போடப்படி. அவன் மறுபடியும் குத்து அடி. மூஞ்சி நீட்டிட்டு இருக்கும்போது ஒரு அடியா ஸ்லாப். ஓகே ஸ்பெக்டரில் யாராவது இருக்காங்களா? ஒருத்தரும் இல்லை. அப்போ எதுக்கடா கேம் இன்னும் இழுத்திட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சுங்க. எஃப்எஃப்கே ஜோர் வந்திருக்காரு. சூப்பர். ஃப்ளாஷு. வேறு யார் வந்திருக்காங்க? கை டொமிகோ. அதாவது டொமிகோ. ஓகே வேறு யாராவது? குறுக்க வராது. ஆமாம் குறுக்க வந்தால் கட்டை வச்சுருக்காரு பொழுது. இரும்பு கட்டை. அதாவது மிஸ்டர் குறுக்க வராதுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கையில் எதுக்கு மரக்கட்டை வச்சுருக்காங்க கேட்குறீங்க தெரியுது. அதாவது யாராவது குறுக்கில் வந்தால் ஒரே வாயில் சொருவு அப்படி தூக்கி எடுத்துகிட்டு வந்தான். கொக்கு முடிஞ்சிச்சு. இப்போ என்ன 2 பேரும் உட்காந்து யூஞ்சல் ஆடிருக்கீங்க? ஜஸ்மின் அண்ட் பீஸா பாய் டெலிவரி பண்ணுறது பேரில் டான்ஸ் ஆடிருக்கீங்களே. இது சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி. இது நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. சரி நம்ம வந்து இங்கே பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நம்மளோட டான்ஸ் ஸ்டெப் போட முடியாது புள்ளது. யாரும் எத்தனை ஆட்டை போட்டு மூஞ்சில் ஸ்க்ரீனை போடுது. சரி இவர் நல்லா இருக்கு அந்த ஸ்கின்னு. நல்லா இருக்கலாம். இங்கே பாருங்க மீன் அப்படியே பறக்குது. சரி இப்படிக்கு வீடியோ மட்டும் இழுக்காமல் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு உங்கள் எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. சரிங்களா? நம்மள கடைசி வரைக்கும் இம்போஸ்டர் வராது. வந்தாலும் வர வாய்ப்பு இல்லை. செத்தபில் இவன் வந்து என்ன பிரயோஜனமோ. சரி விட்டு தொலை. ஓகே சூப்பரு. ஒரு வழியாக அடுத்த கட்ட கேமுக்கு நான் வந்துட்டேன். ஸ்வாப்பரை சத்தப்பையில நல்லா இருப்பாருங்களா. ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வேறு யார் இருக்காரு? பீஸா பாய் வந்து பாட்டு கச்சேரி நடத்திருக்காரு. குறுக்கே வர மாட்டேன். அப்போ சரி விடுங்க. நம்ம வந்து நம்ம டாஸ்க்கு இது மட்டும் மூட்டு பண்ணானே நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி வாப்பா அப்படி பொறுமையாக வா. அப்படிங்கிற வேகமாக வா. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. எப்படி வாடா தட்டு. ஐயோ இவன் என் பெட்டு நண்பருக்கு அடியாச்சி கைசு. டெட் பாடி ஆத்தி ஓடு. ஆத்தி டே கைசு நிற்கிறா என் மெண்டல். கைசு போடியா ஆத்தி உமா துரத்திட்டு வரான்டா எறும்பு மாடு. நான் அங்கே போயிட்டான். ஆத்தி துரத்திட்டு வரானே. ஏம்மா நிற்காம ஓடிவாமா. இங்கே ஒரு போனோம். என்னடா எல்லாரும் அங்கேயும் ஓடுறீங்க? செவத்துக்குள்ளலாம் பூந்து போறீங்க பொழுது. நைஸு. ஐயோ நெட்டு செத்த பயில நெட்டு. இப்போ வாடாடே சீக்கிரமா வாடா. அடிங்கன்னு இந்த வரீங்களாடா. ஐயோ சீக்கிரம். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? சரி நம்மளுக்கு நெட்டு இதாகிட்டு. ஐயோ கருமுச்சை நெட்டு இருக்குது. சைத்தாம்பூச்சி நெட்டு. சரி இது விடுங்க. இத்தனை பேர் போட்டு தள்ளிட்டானே கைஜு. சூப்பரான ஆளா இருக்கும் பொழுது. ஓகே சித்தப்பா தான் கைஜு. எம்எஸ்ஜிக்கு நான் இல்லையா? நானும் பின்னாடி தான் இருந்துட்டு இருந்தேன். நான் பின்னாடி இருந்துட்டு இருந்தேன். கைஜு வேற அப்ப இருந்துட்டு இருந்தான். நான் கைஜுவே கிடையாது ஃபர்ஸ்ட். கேமராவுல உங்களை முடிஞ்சது நான் பார்த்துட்டேன். அதான் வந்து ஓடி வந்து அடிச்சேன் பூஸ்ட் போட்டு வந்து. ப்ரோ நான் கைஜுவே கிடையாது ப்ரோ. கைஜு இருக்கும்போது நான் கேஃபேட்டீரியால தான் சுத்திட்டு இருந்தேன் ப்ரோ. அவர் பார்க்க இம்போஸ்டர் மாதிரி தெரியுது. நான் இல்லையா ப்ரோ. அப்படி நான் வெளியே போயிட்டா இவனை போடுங்க ப்ரோ. ஏன்னா ஒருத்தர் சொன்னா இவ்வளவு போடுங்க. நான் இல்லை
இப்போ என்ன பண்றீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போறீங்க அவ்வளவுதான். ஓட்டு போட்டோம் அவ்வளவுதான். பேச முடியாதுயா. யோ பேச விட்டாதேயா. நான் பாட்டுக்கு பேசினாலும் வாய் கொடுத்த மாட்டேங்கிறேன், பேசாம இருந்தாலும் வாய் கொடுத்த மாட்டேங்கிறேன். என்னையா பண்றது? பேச எங்க தூக்க மாட்டி சாவனான்னு சரி சத்த பயில்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இம்போஸ்டரா இருக்கணும். இங்க பாரு 2 பேரும் கட்டி புடி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கு பாரு. விளங்கிரும் நல்லா விளங்கிரும். இந்த உருப்படமான விஷயத்தை மட்டும் நல்லா விளங்கிரும். சொல்லி வாய் முள்ள 2 அடுத்த செகண்டே போட்டாரு. போடு இந்த ஃபர்ஸ்ட் இந்த நாயை தூக்கி வரட்டுங்கடா ஃபர்ஸ்ட். செத்த போயிருங்களா? அடி எப்படி அடி எப்படியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு மவனை என்ன கேக்குறியாடா? மை ரோல் உன்னை யாரும் கேட்கல. குறுக்க வராத கீழ்டு வயிற்று பச்சையா நடிக்க தெரியல. யோ சீக்கிரம் வெயிட் தூக்கி அமுச்சு விடுங்கடா. டே வெயிட்ட போடுங்கடா யாராவது. முடிஞ்சி அவ்வளவுதான். நாசமா போயிடுச்சு. முடிஞ்சி விளங்கிடும். யோ அந்த ஆளு என்னைய வேற ஓட்டு போட்டு நான் இல்லன்னு சொன்னா புரி எவனை கேக்குறானா பாரு. அழகா நடிக்கிறாவ. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு வெண்ட் கண்ணு முன்னாடி அடிக்கிறான். எந்த இவனாத பாக்குறானா பாரு. யோ நான் செரிப்பியா மெண்டல். யார் பேசு? யாரு யாருங்க தெரியும்? யோ சீக்கிரம் ஓட்டு போட்டு தொலையண்டா செத்த பையலே. சுத்திட்டு இருக்குது தெரியுது. ஓட்டு போட்டு சீக்கிரம். இவன் வேற பாட்டுக்கு ஏண்டா அந்த அழகா பட்ட பகல்ல என்ன தூக்கிறாளே. வாண்டடா வந்து மாற்றாடா தூக்கி தொலைங்கடா. டே யோ எவனாவது குசூரோட இருக்கீங்களா இல்லை காது செவிடு மாதிரி இருக்கீங்களா? டே அவ்வளோ சொல்லி என்னை தூக்கி போட்டிருக்கா அந்த இவ. இங்கே பாரு சிரிக்கிறாடா வெண்ட் அடிக்கிறாடா. போட்டு தொலைங்கடா செத்த போய்ங்களா. ஃபர்ஸ்ட் அது பண்ணி தொலைங்கடா மெண்டலுங்களா. ஃபர்ஸ்ட் அது பண்ணி தொலைங்கடா. அப்புறம் போ யோ நல்லா நல்லா உருப்பிடுவீங்கடா. நல்லா உருப்பிடுவீங்க. இப்போ இந்த பேருக்கு இதான் குறைச்சல். ஏண்டா அவ்வளோ சொல்லி என்ன விரட்டுறாங்களே. யாராவது நம்புறியாடா? யாராவது கேட்குறீங்களா என் பேச்சு? அப்பா நான் தான் அவளை சொல்கிறேனே. அவள் என்னை தூக்கி போடுறா. நான் இல்லைன்னா அவளை போடுங்கண்ணே. யாராவது கேட்குறீங்களா? ஒருத்தங்கிறோம் நான் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்களா? ப்ரோ எனக்கு அழுவையா வருது ப்ரோ. இப்போ அழுவுறதா சிரிக்கிறதா கூட தெரியல எனக்கு. ப்ரோ ஒரு சில நேரத்துல காமெடி பண்றாங்க, ஒரு சில நேரத்துல சிரிப்பு ஏத்துறானுங்க ப்ரோ. அழு வைக்கிறானுங்க. என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையா? சிரிங்க சிரிங்க ப்ரோ சிரிங்க. நீங்க பாரு சிரிங்கன்னு சொல்லிட்டு ஐயோ சிரிங்க ப்ரோ சிரிங்க. அவ்வளவு சொல்றானே ஒருத்தனாவது கேக்குறானே என் பேச்ச? கேட்க மாட்டானே. என்ன எழுதிச்சிருக்கான்? இதோ என்ன என்னது என்னமோ புரியல. இது எழுது இதோ என்ன என்னமோ தெரியலப்பா. ஐயாப்பா அது கலர்ல கலர்ல ஒரு கலரா கலந்துனால பேரு தெரியல. அந்த பீஸா பை இன்னும் யூனியன்லாம் இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கான் போல. அவ்வளோ சொல்லி நான் இல்லடா பைத்தியக்காரங்கலாம் கேட்குறேன். நீ அவனாவது மதிக்கிறீங்களாடா? இம்போஸ்டர் கொடுங்க. கொடுக்க மாட்டீங்க. சரி விட்டு தொலை. யோ பக்கி ஏன்டா நான் இதுக்கு முன்னாடி கெஸ்ட் கூட அடிச்சது இல்லை. பைத்தியக்காரன் இது ஏன்டா கொடுக்குறீங்க? சரி விட்டு தொலை. இதை வச்சு இப்போ என்ன பண்ண முடியும் பார்க்குறேன். என்ன எதாவது இருக்கா? செத்தா அதுக்குள்ள அதே போச்சு. பேண்ட் மாட்டு இடுப்பு மாட்டு எல்லாம் மாட்டு மாட்டுனா தான் குறைச்சல். போ என்னது ப்ரோ? ஏதோ டீ காஃபி வித்துட்டு இருக்கீங்களா ப்ரோ? என்ன அவன் மேல அவன் பார்த்து போயிட்டு இருக்கானே. இரு தப்பா இருக்குது. என்னடா கூட்டத்துல ப்ரோ
ஜார்டன் ப்ரோ ப்ரோ என்னையா சிரிக்கிற? தப்பா இருக்குது. ஆத்தி குறுக்க வராத பீஸா பைய போட்டு தர யாரா அது? லொகேஷன் போடுங்க. தூரம் வந்து எஃப்எஃப்கே தூரம் வந்து இது டார்க் எம்பரர் கேசட்டிங். டார்க் எம்பரர் அப்புறம் லுட்டோனி ஒளிஞ்சிடுச்சு வெயிட்டர் முட்டை போட்டு ஏன்ட குத்துன்னு போறாரு அவரு முட்டை போட்டு. என்னையா எனக்கு தெரிஞ்சு பாபியா இருப்பாங்க. பாபி கூட்ட வராது எதுக்கு எனக்கு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது டாக் போட்டு. பிராங்கா யாரா பிராங்க் போட்டாங்க. யாரு பிராங்க் போட்டான்னு தெரியல. எனக்கு தான் பிராங்கே போட்டாங்க. ஆமா பெரிய மனுஷன் சொல்றல கேட்கணும். ஆமா பத்தமா பார்த்தேன். நான் இப்பதான் வந்தேன். யாரோ எனக்கு பிராங்க் போட்டாங்க. யாருன்னு தெரியல. வாட் ஹேப்பன்? ஏயா இவ்வளவு விசாரணை நடக்குது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம ஏன்ட ஒரு முட்டை இருக்கு. யாரை கில் பண்ணலாம் ப்ரோ? இவ்வளவு பிரச்சனையே நடக்குது. இருங்க இவ்வளவு கலவரம் நடக்குது. ஜாஸ்மின் என்ன ஆயிடுச்சுன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? சூப்பர். இந்த மாதிரி ஓட்டை வச்சிருந்தா சூப்பரா விளையாடுப்பா. முனியம்மா தூக்கு. அதான் ஜாஸ்மின் எங்க பாருங்க எவ்வளவு பஞ்சாயத்து போட்டுருக்கு. கடைசியில கேக்குற வாட் ஹேப்பன். இந்த மாதிரி ஆளு இருந்தா நாட்டுல உருப்படும்பா. உருப்படுவாங்க. அதான் ப்ரோ யாரி பண்றாங்களே தெரியல ப்ரோ. என் பக்கத்துல நிக்கிற பயமா இருக்கியா? யோ போட்டு தள்ளிடாரு. ஐயா போட்டானே பயல போவான். எவ்வளவு அழகா படுத்திருக்க பாத்தீங்களா? யோ கட்டி பிடிக்க ஒடிச்சிட்டு இருக்கே மெண்டல். சூப்பர் நல்லா கை காட்டு. அவன் ஒன்று கை காட்ட போறான் பாரு. சத்தான் ஓடு கண்ணா ஓடு. விரட்டி ஓடு. என் பாடியா என் பாடி. ஐயா என் பாடி எடுத்துட்டு போய. ஐயா என் பாடி எடுத்துட்டு போ. செத்த பையல இலை. எங்க அவரு? ஏடே கரும்புச்சோனே எப்பா நீ நல்லா இருப்பே அம்மா. டேய் ஜார்டன் ப்ரோ சூப்பரா இருப்ப நீ. ப்ரோ நீங்க இப்பதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. என் பாடி முன்னாடி இருக்கு. அது தூக்காம குல்டோனி ஐயா தூக்குன. என் பாடி மேல என்ன கண்டுக்கிறியாடா ஃபர்ஸ்ட் நீ? அதான் நான் சொல்றது இங்க பாருங்க. சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். இந்த மாதிரி மீட்டிங் குரூப்ல இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா உருப்பிடும். நல்லா போகும் வழங்கும். இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டே கொடுக்கலாம். சரி இவர் வராரு என்ன காப்பாத்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ உங்களை. சரி அவனை காப்பாத்திட்டு என்னைய காப்பாத்துங்க பார்த்தா அவர் முழுங்கிட்டாரு. இதுக்குதான் இவ உசுறு கொடுத்தக்க அவனை காப்பாத்துனீங்க நீங்க. அதான் இவ்வளவு உசுறு கொடுத்து அவனை காப்பாத்துனீங்களே. கொஞ்சமாவது என்னைய காப்பாத்திருக்கலாம்ல. அது நான் இல்லையா ஃபர்ஸ்ட்? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இருங்க நீங்க என்ன பண்ணிருக்க? அந்த பாடி தூக்கினீங்களா? அடுத்த செகண்ட் நீங்க என்ன பண்ண? குப்பையில தூக்கி வச்சுட்டு என்ன புடிச்சு கொண்டு போயிருக்கணும். அவ்வளவுதான். அதான் மேட்டரு. இருங்க என் பாடி இங்க கடுக்குது. அவங்க பாடி இங்க கடுக்குது. இங்க இருக்குன்னு பொறுக்கி எடுத்துட்டு என் பாடி பார்க்க போறீங்களா? நான் இங்க பாரு ப்ரோ ஃபிளாஷ் ப்ரோ கைது இங்க நின்னுட்டு இருக்கேன். ஓகேவா? கைது இங்க நின்னுட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க பாடி கிடக்குது. நான் இந்த பாடி தூக்கணும் இல்ல இவன் பாடி தூக்கணும்? என் பாடி இங்க பட்ட பகல் இங்க கிடக்குது. நீ தூக்கிட்டு போன பாடி இங்க இருக்கு. இதுக்குதான் சிரிங்க நல்லா சிரிங்க சொன்னீங்களே. நல்லா சிரிச்சிட்டேன். வயிறு முட்டை நல்லா சிரிச்சிட்டேன். போதும் பா. இப்பதான் வாழ்க்கையில முதலாக ஒரு டாக்டர் மொக்க வாங்கின கேள்வி இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். என்ன காப்பாத்தியான்னு அவனை போய் பேருக்கு போய் காப்பாத்தி சொல்றியே நீ.
இப்ப புலம்பணும் ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு தடவை புலம்ப முடியாது. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அங்க மூலையில எவ்வளவு வேணா புலம்பிக்கோங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த டென்ஷன் இல்ல ப்ரோ, எனக்கு சிரிப்பு தான் வருது அவர் பார்த்தோன்னே. ஐயோ பாவம், என்ன சிரிங்கன்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சிட்டாரு. ஐயோ பாவம். தம்பி யார் நீங்க? பிச்சைக்காரன் நானு. யோ பின்ன யாரையா நானு? இல்ல கேக்குறேன், நான் யாரு என் பேரு தெரியாமலே. ஹலோ யாரு? சித்தப்பா பேசுறேன். அங்க யார் பேசுறது? யோ என்ன யோ முடியலடா அம்மா. ஐயோ நண்பர்களே, வயிறு முட்டை சிரின்னு சிரிச்சிட்டோம் அம்மா. வாழ்க்கையில் இப்போதான் முதலாக ஒரு மொக்க டாக்டரை கேள்விப்படுறேன். ஐயோ பாவம், அது சரி சனியை பிடிச்சி அவனை காப்பிட்டு என்னையை காப்பாற்றான்னு பார்த்தா பக்கி நாய் அவனுக்கு குல்ட்டோனியா ஒரே லபக்குன்னு முன்னே வயிற்றுல போட்டு சவிச்சிட்டு போயிட்டான். இல்லை என்ன புரியல சார். வாழ்க்கையிலே டாக்டருக்கு இந்த மாதிரி நிகழ்வை என்றைக்குமே நடக்கூடாதுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது அவனுக்கும் சரி எனக்கும் சேர்த்து போட்டு சரி. நல்ல வேலை என்னையை காப்பாற்றினாலும் கூட கொஞ்சமாவது உசுறு கொடுத்தாது நான் ஒரு போட்டு சொல்லியிருப்பேன். அதாவது ஜார்டன் ப்ரோ தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் கிரேஜாக் தான். என்ன குல்டோனி போட்டுக்கலான்னு இல்லை, அதாவது கைஜோ நான் போட்டிருப்பேன். ஸோ உங்களையும் சேர்த்து போட்டிருப்பேன். ஸோ 2 பேருமே நான் போட்டிருப்பேன். சரி எது ஒன்று விடு. வேலைலாம் இருக்கானா? கைஜு வரேன். ஒரு இம்போஸ்டர் கண்டுபிடிக்காம 2 ஃபேஸ் கூட அனுப்பிச்சு விட்றீங்க வைக்கமே இல்லாம. அது இல்லைங்களா? சரிடா ரைட்டு முடிஞ்சு. சூப்பர், நல்ல கை தட்டணும் இவனுக்கு. ஐயோ என்ன இது, என்ன சொல்றது இப்போ இவர் என்ன சொல்ல போறோம்? ப்ரோ உங்களுக்கு நாங்க கை தட்டணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு என்னால கைஜுவ மாறவே முடியல. ஸ்டார்டிங்கே பல்ப் ஆயிடுச்சு. கைஜு மாற முடியலையா? அதான் பிராங்க போட்டு. ஐயோ யாரையா ஹோஸ்ட்? ஐயோ ஆலன் ப்ரோ பாரு, இன்வைட் பண்ணிக்கிட்டாங்க வர மாட்டாங்க. என்ன சிரிப்பா வருது. ஐயோ சரி ஓகே நண்பர்களே. அடிக்காதடா மெண்டல் கரிடி மாமா. சரி ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் கலகலப்பாக குழுகலப்பாக இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீர்கள். தப்பாக நினச்சிக்கோங்க, நினைக்காது. எனக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸெலாம் நல்லா இருக்கல நண்பர்களே, நம்மளும் ஒரு நாளைக்கு வாங்கலாம். சரி அது அப்புறமா பார்ப்போம். அதாவது பிளான் ஸ்கெட்சுன்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் வந்து மொக்க வாங்கின ஸ்கெட்சு தான் இப்போ நான் அவனுக்கு யார் ஸ்கெட்சு போட்டாங்க பொழுது. சரி எது ஒன்று விடுங்க. சரி ஓகே நண்பர்களே, இதே ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் நண்பருக்கு ஒரு நோக்கம் அனுப்பிச்சுடுங்க. இதே ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இத்தோட வீடியோ பெரிய உங்கள் MSG தமிழ் கேமிங் வரட்டா. என்ன ஃபோன் அடிக்குது, ஒரே வருஷம் நண்பர்களே ஃபோன் அடிக்குது, அட்டன் பண்றான். இந்த பக்கம் நான் பேசுறேன், அந்த பக்கம் யார் பேசுறது? அந்த பக்கம் பேசுறவன் தான் பேசுவான். ஐயா நீங்க ஏதோ ராங் நம்பர் பேசுறீங்க. இது ராங் நம்பரா? ஏன் மெண்டல் கரெக்டா பேசுறேன். நான் தான்டா முத்து. அம்மா நீ எப்போ வந்தா? நீ தான் ஏதோ அவாய் கீரி ஏதோ போற ஏதோ பொண்ணுங்கிற போய் கூத்தடிக்கிற காத்தடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன. எப்போ வந்த? நான் எப்போ வேணா வரேன், உனக்கு என்னடா? அம்மா அது என்னமோ ஏதோ பிளான் ஸ்கெட்ச்னு ஏதோ புதுசா ஆரம்பிச்சிருக்கியாமே, ஏதோ இம்போஸ்டர் அங்க வந்தாதான் போட்டு தலைவரமா இவர் அப்படி பெருசா கீழ்ச்சுவாரு. அம்மா இது எப்படி உனக்கு தெரியும்? அங்க இருக்கும் போதுன்னு தெரியும். இல்ல புரியல. புரியாம இருக்கிறது நல்லதுண்டா. நான் உன்னை சொல்ற தப்பா நினைச்சுக்காத. உனக்கு இம்போஸ்டர் பெஞ்சு மேல எடுத்து பக்கி உனக்கு இம்போஸ்டர் வந்தா கூட லைக் இல்ல, குரூமட்டா வந்தா கூட லைக் இல்ல, ஆக மொத்தல நியூட்ரலா வந்தா கூட உனக்கு லைக்கே கிடையாது. அப்படிதானே சொல்றேன், கட்டு தானே? எனக்கு அப்புறம் தெரியும், நானே பீஸா வாங்க வந்தான்டா. ஓ சாரி சார், நீங்க பீஸா வந்ததை மறந்துட்டேன் சார். அதாவது MSC இப்ப நான் என்ன சொல்லுறேன், நீ வெறும் தூக்க மாட்டேங்குதான் லைக்கி போய் அதை வேணா செய். உன் முகர கேட்டுக்கலாம், இதுதான் தேவை. நேடு இது பேசிட்டு இருக்கும் போது ஃபோனை கட் பண்ணிட்டான். ஒரு உலகம் தூக்க மாட்டேங்கிறதுக்காக கிளம்பிருப்பான் பொழுது. அந்த அளவுக்கு போனா கூட அவன் அந்த அளவுக்கு திறமை இல்லை. அப்படியே போனா கூட நான் சந்தோஷமா இருப்பேனா? அவன் இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, போனா போய் தொலையட்டும். என்னது இது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. என்னது தூக்க மாட்டி சாம போகும்போது என் பேர்ல எழுதி வச்சுட்டு போவானா? அட பேர்ல போவோம் எதுக்கிட்ட என் பேர்ல எழுதிக்கிறேன்? கொக்கா மொக்க எச்சு ஓடணும்டா.